சாயின் உள்ளம் சாயி பிரபு, தாமரை பூ சாயி பாதம், சாயி வார்த்தை சுப்பிரபாதம், நம்பினோர்க்கு சாயியே சர்வதம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். துன்பத்தின் எல்லையையே பார்த்து விட்டேன் சாயிநாதரே. வாழ்க்கையின் மறுபக்கத்தை நான் எப்பொழுது பார்ப்பேன் என்று உன்னுடைய ஏக்கமும் வேதனையும் எனக்கு புரியாமல் இல்லை. என் பிள்ளையே, என்னுடைய பாதம் தொட்ட உனக்கு உன் வாழ்க்கையில் பிரம்மாண்டத்தை காட்ட நான் முடிவு செய்து விட்டேன். ஏங்காதே பிள்ளையே, எல்லாமே சரியாகிவிடும். நீ பாசத்திற்காகவும் உண்மையான அன்பிற்காகவும் ஏங்குகிறாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும் பொழுதும், நீ உதாசீனப்படுத்தும் பொழுதும், நீ அடையும் துன்பத்தையும் மனவேதனையும் என்னால் பார்த்து கொள்ளவே முடியவில்லை. நான் ஒன்றை உன்னிடம் கூறுகிறேன், கேட்டுப்பார். உன்னுடைய இந்த உண்மையான அன்பும் பாசமும் என் மீது இருக்கும் பட்சத்தில் உனக்கான அன்பு, உனக்கான என்னுடைய ஆசிர்வாதம், உனக்கான என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு இருக்கும்படி நான் வழிவகை செய்வேன். யார் உன்னை கைவிட்டாலும் விடாவிட்டாலும், யார் உன்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், யார் உன் மனதை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாமல் விட்டாலும், நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பேன். நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பிள்ளையே. என்னுடைய அன்பு மட்டும்தான் எப்பொழுதுமே உதாசீனப்படுத்தாக அன்பு. உன் மனதை எப்பொழுதுமே திடமாக வைத்துக்கொள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமே இல்லை, யாருமே நிரந்தரமே இல்லை. பெற்ற தாயானாலும் சரி, பெற்ற தகப்பனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, கணவனானாலும் சரி, பெற்ற பிள்ளைகளானாலும் சரி, குறிப்பிட்ட ஒரு நாள் வரை, குறிப்பிட்ட அந்த நேரம் வரும் வரைதான் எல்லாம் உன்னுடன் வருவார்கள் என்பதை நான் பல முறை உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் அந்த உறவுகள், அந்த அன்பு, அந்த பாசத்திற்காக நீ ஏன் உன் வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு உன்னையே குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? ஆனால் உன்னிடம், உன்னோடு எப்பொழுதுமே நிரந்தரமாக வரப்போவது உன்னுடைய சத்குருவாகிய உன் சாயிநாதரே. இன்பத்தை கண்டுவிட்டால் மிக மிக பரவசமடைவதாக இல்லாமலும், துன்பத்தை கண்டால் அப்படியே துவண்டு போய் உட்காமராமலும் மனதை நிதானமாக சரிசமமாக வைத்துக்கொள். உன்னுடைய மனதை சமநிலையில் வைத்துக்கொள்ள பழகிக்கொள். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அது வேறு ஒரு ரூபத்தில் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். நான் அதை சேர்த்து வைப்பேன். அது வரும் வரை நீ இப்படியே இதே மனநிலையில் இருந்தாயென்றால் அதற்கு உன் சாயப்பா சொல்வதற்கு எதுவுமே இல்லை. உன் மனதை நீதான் கையாள வேண்டும், நீதான் கட்டி போட வேண்டும். நீ எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ, எதற்காக அழுது கொண்டிருக்கிறாயோ, அதே மனநிலையில் அப்படியே இருந்துவிட்டால் அனைத்தும் உன்னிடம் வந்து சேர்ந்து விடுமா என்ன? வாழ்க்கை நகர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும், காலங்கள் மாறிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். நீயும் உன் மாற்றத்தை எதிர்நோக்க காத்திருக்கத்தான் வேண்டும். அதுவரை இப்படி அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே இருப்பதனால் என்ன ஆகிவிடப் போகிறது? எத்தனை நாள்தான் உன்னாலும் இப்படி அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்க முடியும் என்று சற்று சிந்தித்து பார்த்தாயா? ஒரு சில நாட்களில் உனக்கே உண்மைகள் புரிய வரும். ஏன் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது, இந்த நிகழ்வு நடந்ததற்கான அர்த்தம் என்ன என்பது உனக்கே தெல்ல தெளிவாக புரிய வரும். அந்த நாள் வரை பொறுமையாக காத்திரு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். நான் அதை சேர்த்து வைப்பேன். பொறுமையாக காத்திரு. என் பாதம் தொட்ட உனக்கு எப்பொழுதுமே ராஜ வாழ்க்கை காத்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையின் மறுபக்கத்தை நீ காணப்போகும் அந்த நேரம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் கனவுகளையெல்லாம் தகுந்த நேரத்தில், தக்க சமயத்தில் நான் உனக்கு நிஜமாக்கி கொடுப்பேன். யார் முன்னிலையிலும் உன்னை தாழ்ந்து போக உன் அப்பா உன்னை விட்டுவிடவே மாட்டேன். இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்துமே பலிக்க வேண்டும் என்பதுதான்
பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆனால் இறைவனுக்கு நன்றாகவே தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று. எப்போதுமே இறைவனிடம் இதை கொடு அதை கொடு என்று கேட்காமல் என் வாழ்க்கைக்கு எது நன்மையோ, என் வாழ்க்கைக்கு அதை கொடுத்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனோ அதை ஆசிர்வாதமாக கொடுத்தால் போதும் என்றபடி இறைவனிடம் வேண்டிக் கொண்டாலே போதும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களே இல்லாமல் வாழ்ந்துவிடலாம். இறைவனுக்கு தெரியாதா உனக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று? என்னதான் சொன்னாலும் என்னதான் கூறினாலும் மனிதர்களுடைய மனது வேண்டுதல் இல்லாமல் இறை வழிபாட்டை செய்யவே செய்யாது. நீ யாரிடம் எந்த வேண்டுதல்களை வைத்தாலும், உன் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும், எது உனக்கு நடந்தாலும் நடக்காவிட்டாலும், எது உனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், எப்பொழுதுமே உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. அந்த தன்னம்பிக்கை மட்டும் உன் வாழ்வில் இருந்தால் போதும், உன் மனதில் இருந்தால் போதும். நீ இழந்தது, இது நாள் வரை நீ இழந்து தவித்தது அனைத்தையும் வென்று விடலாம், பெற்றே விடலாம். நீயோ தைரியமான தன்னம்பிக்கையுள்ள என்னுடைய பிள்ளைதான், என் ஆசிர்வாதம் பெற்ற என்னுடைய பொக்கிஷம்தான். உன் வாழ்க்கையில் அத்தனை தடைகளையும் அத்தனை போராட்டங்களையும் தாண்டிதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையை அப்படித்தான் வாழ வேண்டும். ஏதாவது தடங்கள் வந்துவிட்டால் அவ்வளவுதான், வாழ்க்கையில் நான் எப்படி வாழ்வது என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு அப்படியே ஒரு மூலையில் உட்கார்ந்து விடாமல் தன்னம்பிக்கையோடு உனக்கு வந்த தடங்கல்களை எல்லாம் எதிர்த்து நின்று போராடினால்தான் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும். எந்த தடைகள் தடங்கள் வந்தாலும் அது எதிர்த்து நின்று போராடி, இது உனக்கு வராமல் மற்றவர்களுக்கு வந்தால் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்ற அறிவுரையை அவர்களுக்கு வழங்குவதற்காக அசாத்திய தைரியத்தை பெற்றிருக்கிறாய். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம்தானே. இவ்வளவு நல்ல எண்ணங்களையும் நல்ல மனதையும் பெற்றிருக்கும் என் பிள்ளைக்கு என்றென்றும் எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். உன் நல்ல எண்ணத்திற்கு உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும். நடப்பது அனைத்தும் உனக்கு நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையை. எது வந்தாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் அந்த சோதனையில் நீ வென்று விட்டாயானால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பலித்துவிடும். இது நாள் வரை நீ இழந்தது அனைத்தையும் மீட்டெடுத்து விடலாம் சர்வ நிச்சயமாக. தடைகள் பல வரலாம், அதை தட்டி பறிக்க கூட்டமும் பல பேர் வரலாம். எது வந்தாலும் அஞ்சாதே. இப்பொழுது எப்படி அசாத்திய தைரியத்தோடு இருக்கிறாயோ அதே மாதிரியே எப்பொழுதும் இரு. எது வந்தாலும் துணித்து நின்று போராடு. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. இந்த தன்னம்பிக்கை உன்னிடம் இருந்தால் எத்தகைய வேண்டுதலும் உனக்கு நிச்சயமாக பலித்தே விடும். எடுத்து வைத்த அடியை ஒருபோதும் பின்னோக்கி எடுத்து வைக்க நினைக்கவே நினைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு எடுத்து வை. தீர்க்கமான சிந்தனையோடு எடுத்து வை. வழியில் எந்த தடங்கல்கள் வந்தாலும், என்ன தடை வந்தாலும், யார் என்ன கூறினாலும் அதை எதையுமே காதில் வாங்கி போட்டு கொள்ளாமல் தடைகளையெல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு. எது வந்தாலும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சந்தோஷமாக ஜெயித்து விடலாம். ஜெயிப்பதற்காகவே பிறந்திருப்பவர் நீதான். இங்கு இருப்பவர் யாருக்கும் கவலையே இல்லாத வாழ்வை இறைவன் கொடுப்பதே இல்லை. அவரவர்க்கென்று பலதரப்பட்ட இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அவரவர் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி அவரவர்க்கென்று துன்பங்கள் நிறைந்துதான் இருக்கும். என்ன கவலைகள் வந்தாலும் அந்த கவலைகளையெல்லாம் மறந்துவிட்டு தைரியமாக கடந்து செல்லும் இதயத்தை
ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுத்துதான் இருக்கிறார் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதை உணர்ந்து கொள்ளாமல், இறைவன் கொடுத்ததை புரிந்து கொள்ளாமல் கவலைகளுக்குப் பின்னாலே எப்பொழுதும் ஓடி ஓடி போய் வாழ்க்கையையே இழந்துவிடும் சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது மிக மிக எளிதானதே. செய்வதை நம்பிக்கையோடு செய்தால் எதுவுமே நிரந்தரமானதுதான், நிலையானதுதான். நாம் தெரிந்தோ தெரியாமலோ, பேச்சின் மூலமாகவோ செயலின் மூலமாகவோ பாவங்களை செய்திருந்தால் சாயிநாதரை ஸ்மரிக்கும் போதோ, சாயிநாதரை வாயால் உச்சரிக்கும் போதோ, சாயி நாமத்தை வாயால் உச்சரித்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் செய்த பாவங்கள் எல்லாம் விலகி ஓடிவிடும். நமக்கு என்ன வேண்டும், வாழ்க்கைக்கு எது நமக்கு கிடைத்தால் நாம் சந்தோஷமாக இருப்போம் என்பது நம்மை விட நம் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர் கொடுத்ததுதான், அவர் அளித்ததுதான். யாருமே பார்க்காத இடத்தில் கூட நம் சாயப்பா நம்மை கவனிப்பார் என்று தெரிந்து கொண்டாலே போதும். யாருமே செய்து கொடுக்க முடியாத உதவிகளையும், யாருமே தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் சாயிநாதர் கொடுப்பார், தீர்த்து முடிப்பார். யாரிடமே கேட்டு கிடைக்காதது சாயியிடம் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். இதோ இன்று கூட சாயப்பா வரங்களையும் ஆசிர்வாதங்களையும் வாக்குகளையும் நமக்கான வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே வந்துள்ளார். சாயப்பாவிடம் கை நிறைய பெற்றுக்கொள்ளலாம். சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழலாம். ஓம் சாயிராம். உன்னுடைய வாழ்வில் நீ எதை நினைத்தாலும், எது கிடைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அது உடனே உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், விருப்பப்படுகிறாய். நாம் எது கேட்டாலும் கிடைக்கவில்லை, எது நடந்தாலும் நம் வாழ்வில் அது நலமாக இருப்பதில்லை. நமக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை என்ற உன் மன குழப்பத்திலிருந்து, உன் மன வேதனையிலிருந்து முதலில் வெளியே வா. முதலில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அது உனக்கான நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்மைக்குதான். இப்போது வேண்டுமானால் உனக்கு அது எதிராக இருப்பது போல தோன்றினாலும் நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வழங்கியிருக்கிறார் சாயப்பா என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் வரும், சர்வ நிச்சயமாக வரும். அப்பொழுது நீ ஓடோடி வந்து, சாயிநாதரே என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது என்று கண்ணீரோடு கூறும் அந்த நல்ல நேரத்தையும் சாயப்பாவே உருவாக்குவார். உனக்கு வருவது எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய சோதனை என்று கூட நினைக்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் அது உன் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக வந்த சுப நிகழ்வுகள்தான் என்பது உனக்கு அப்பொழுது தெள்ளத் தெளிவாகவே புரியும். கண்ணில் பார்ப்பது அனைத்தையுமே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை பிள்ளையே. உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக காத்திரு. இன்று தவறு என்று நினைப்பது எதிர்காலத்தில் நிச்சயமாக சரி என்று நீ நினைக்கும் அளவிற்கு நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். சிறு மாற்றமே ஆனாலும் அது சிறப்பான மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். நீ மனம் நோகும் அளவிற்கு தான் உனக்கான சோதனைகள் உன்னை இப்பொழுது சூழ்ந்து இருக்கிறது. அதனால்தான் வாழ்க்கையே நீ வெறும் சோகமாகவும் பாரமாகவும் நினைக்கிறாய். அனைத்தையுமே துச்சமாக எண்ணிவிடு. என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை, உனக்கான பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன். எதற்குமே உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. வெற்றி பெறுவது மிக மிக எளிது. என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை விரும்பி செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி உனதானதே.
எனவே நம்பிக்கையோடு பொறுமையோடு நமக்கான வாழ்வு நமக்காக காத்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக மனதில் வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வாழ்வு உனக்காகவே காத்திருக்கிறது. இதுவரை நடந்ததை எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்க்கையில் வாழத் தெரிந்தவர்கள், வெற்றியை சூடத் தெரிந்தவர்கள். வேறு வழியே இல்லை என்னும் போது வரும் தைரியத்திற்கு பலம் மிக மிக அதிகம். எனவே தைரியமாக இரு, மனதை திடமாக வைத்துக்கொள், எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம், மிக சுலபமாக வெற்றியை உனதாக்கிக் கொள்ளலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. பொறுமையாக இரு. மனதை முதலில் பண்படுத்த பழக வேண்டும். அப்படியென்றால் என்ன சாயிநாதரே என்று கேட்கிறாயா? தினமும் காலையும் மாலையும் தியானம் செய். நேற்றைய பொழுது முடிந்துவிட்டது, இன்றைய பொழுதை எவ்வளவு பயனுள்ளதாக மாற்றமைக்க முடியும் என்று சிந்தனை செய்வதால் நம் வாழ்வில் நிம்மதிக்கு எப்பொழுதும் பஞ்சமே இருக்காது, மகிழ்ச்சிக்கு எப்பவும் பஞ்சமே வராது. வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், வாழ்வை எப்படி உயர்த்தலாம் என்பதை முதலில் திட்டமிட வேண்டும். அந்த திட்டப்படி காய்களை நகர்த்தி வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும். இதுதான் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த ரகசியமாகவே இருக்கும். அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடிச்ச வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும் தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால் யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தவே வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? நன்றாக சிந்தித்துப் பார். உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் எப்பொழுதுமே வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. எதுவுமே நிரந்தரமல்ல. உலகமே நிரந்தரமல்ல. உன் உடலும் உனக்கு நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் தான் உலக இயல்பு. உலகம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன். அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. உன்னுடைய தைரியத்தையும் இழக்காமல் விடாமுயற்சியோடு போராடும் குணத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னிடம் இருந்து எது பறிக்கப்பட்டதோ, உன்னிடம் இருந்து எது விலகி சென்றதோ அதை போன்ற 1000 மடங்கு உனக்கு நான் கிடைக்க செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய், வேதனைப்படவும் மாட்டாய். நீயும் வேதனைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்க மாட்டாய். உன் மனக்குமுறலுக்கு நீதி வழங்க இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன். மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தினாலோ உன்னை வேதனைப்படுத்தினாலோ அவர்களிடமிருந்து தனியாக ஒதுங்கி வந்துவிடு.
நீயும் அவர்களைப் போல் அவர்கள் மனதை புண்படுத்த வேண்டும் என்று நினைக்காதே. நீ அப்படி செய்தால் என் பிள்ளையாகிய உனக்கும் அவர்களுக்கும் என்னத்தான் வித்தியாசம் இருக்க முடியும்? உன்னுடைய பக்தியும் அன்பும் உண்மையானது. அதில் எந்த குறையும் காண முடியாது. நடக்கின்ற மாயையும் உன் கர்மாவும் தான் உன் வாழ்வை வழிநடத்தி செல்கின்றது. உன்னுடைய இந்த நிலை உன் சாயப்பாவிற்கு எப்படி தெரியாமல் போகும்? உன்னை எப்படி நான் புரிந்து கொள்ளாமல் இருப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன்னோடு எப்பொழுதுமே நான் இருப்பேன். என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. புலம்பியது எல்லாம் போதும். உன் புலம்பல் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. நிம்மதியால் உன் மனதை நிரப்பப் போகிறேன் உன் சாயப்பா. உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகள், சோதனைகள், துன்பங்கள் அனைத்தையும் சரி செய்ய உன் சாயப்பா இதோ உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன். உன்னுடைய மிகப்பெரிய கோரிக்கை நிறைவேறப் போகிறது. உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழப்போகிறது. எனவே கலங்காமல் இரு. உனக்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்த, உன் வாழ்க்கையை வெற்றியடைவ செய்ய நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு நீ பயப்படுகிறாய்? யோகத்தை உன் வாழ்க்கையில் திருப்பிவிடப் போகிறேன் உன் சாயிநாதர். உன்னுடைய நம்பிக்கை தளரும் விதமான பல செய்திகளும் உன் காதில் வந்தால் நம்பிக்கையோடு இரு. தைரியத்தை இழந்து விடாதே. எதற்குமே பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போல சூழ்நிலைகள் கூட தோன்றும். எதை கண்டும் அஞ்சாதே. உன்னை காக்க எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. உனக்கான தைரியமும் நிம்மதியும் தானாகவே உன் மனதில் வந்து சூழ்ந்து கொள்ளும். உன்னுடைய துயரம் சந்தோஷமாக மாறும் என் குழந்தையே. உன் கஷ்டகாலமெல்லாம் இஷ்டகாலமாக மாற்றியமைக்கும் வேலையை தான் உன் சாயிநாதர் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே பயப்படாதே. பயப்படாதே. எதற்குமே பயப்படாதே. தோல்வி என்பது அசிங்கமும் அல்ல, அவமானமும் அல்ல. வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான நடக்கும் பாடமே என்பதை தீர்க்கமாக நம்பு. தோல்வியடைந்து விட்டால் அவ்வளவுதான் வாழ்க்கை என்று முடிவெடுத்து விடாதே. அதுதான் நீ வெற்றி அடைவதற்கான, ஏறுவதற்கான முதல் படி என்பதை நம்பு. தோல்வியடைந்து விட்டால் பின்வாங்கி விடாதே. முயன்று கொண்டே இரு. நல்லதை நினைத்து கொண்டே செயல்பட்டு கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி என்னும் கனியை எட்டி பிடித்து விடுவாய் உன் வாழ்வில். சாயின் பிள்ளையாக இருப்பது அவ்வளவு சாதாரணமல்ல. மனோ தைரியமான இருப்பவர்களுக்கு மட்டுமே சாயின் பிள்ளைகளாக இருக்க முடியும். நீ பாக்கியசாலி, அதிர்ஷ்டசாலி. அதனால்தான் நீ சாயப்பாவின் பிள்ளையாக இருக்கிறாய். குழந்தையே, இப்பொழுதாவது அப்பா சொல்வதை கேட்பாயா? இப்பொழுது நடக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கும் சூழ்நிலைகள் உன் வாழ்வின் முடிவிற்காக அல்ல, உனக்கான நல்ல வாழ்விற்கான தொடக்கமே என்பதை மனதார நம்பு. உன் விதியை 100% நிச்சயமாக உன் சாயிநாதா மாற்றுவேன். கண்மணியே, நீ உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகரப் போகிறாய். முதல் அடியை எடுத்து வைக்கப் போகிறாய். அதற்கான முதல் அடிதான் உன் வாழ்வில் ஏற்பட்ட இத்தனை பிரச்சனைகளுக்குமான தொடக்கம். சாயிநாதரே, இப்பொழுது என் வாழ்க்கை எந்த நிலைமையில் போய்கொண்டிருக்கிறது என்பது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கையில் என் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகரப் போகிறது, அடுத்த அடி எடுத்து வைக்கப் போகிறேன் என்று நீ சொல்கிறீர்களே, எப்படி இது சாத்தியம் என்பதை என்னிடம் புரியாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். கண்மணியே, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனி உன் வாழ்வில் என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழும் என்பதை உன் சாயப்பா முடிவெடுத்து விட்டேன். அதன்படிதான் எல்லாமே நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீ நினைப்பதாலோ, நீ வருந்துவதாலோ, நீர் கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏற்கனவே எழுதப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்தது அனைத்தும், இனி நடக்கப் போவது அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான். குழந்தையே, ஏற்கனவே பல பிரச்சனைகள் தைரியத்தோடு தாண்டி வந்துவிட்டாய். ஆனால் ஏனோ இப்பொழுது இந்த சிறிய பிரச்சனை கூட உனக்கு மிக பெரிதாக தெரிகிறது.
உன்னுடைய பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சவால் விடும் பிரச்சனையாகவே இது உனக்கு தெரிகிறது. குழந்தையே, முதலில் வாழ்க்கையின் அடிப்படையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உனக்கு எதுக்கு வருகிறது, எதனால் வருகிறது, எதற்காகவே வருகிறது என்பது புரியும்.